ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் தண்ணி அடிப்பதற்காக 3 வாலிபர்கள் 2 வீலரில் சென்று அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு மோகினியால் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2023 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ரஞ்சித் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 2 நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ரஞ்சித் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக ஒரு 27 இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா அண்ணன் அண்ணி சித்தி சித்தப்பான்னு கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து ஒரு சிட்டி பகுதியில் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் வேலை பார்க்கக்கூடிய அதே ஃபர்னிச்சர் கடையில் இவருடைய நெருங்கிய நண்பர் திருமூர்த்தி அப்படின்றவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. இந்த இருவர் போக இவருடைய சித்தப்பாவுடைய ஒரு பையன் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் தாங்க விஷ்ணு. இந்த விஷ்ணுவுக்கு இந்த ரஞ்சித்தை விட 2 வயசு கம்மியாக இருந்தாலுமே அண்ணன் தம்பி மாதிரி பழகாம நண்பர்கள் மாதிரி தாங்க பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த 3 பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது சனிக்கிழமை இரவு சரக்கடிப்பது வழக்கம் தாங்க. இந்த விஷ்ணு சரக்கடிப்பது அவங்களுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் அதை பெருசாக காட்டிக்க மாட்டாருங்க. ஆனால் இந்த ரஞ்சித் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவுக்கு இவர் சரக்கடிக்கிறது சுத்தமாகவே பிடிக்காதுங்க. என்ன காரணம்னா இந்த ரஞ்சித்தோடைய அப்பா சுத்தமாகவே டீ டோட்டலர் அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாத ஒரு நபர் தாங்க. அதனாலவே இவருடைய அப்பாவிற்கு பயந்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு அடிச்சாலும் இவருடைய வீட்டுக்குள்ள போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டெரஸ்லேயே தாங்க படுத்து தூங்குவது வழக்கம். அந்த சமயத்துல தான் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சரக்கு அடிப்போம் இல்லையா, அதுக்காக எப்பயும் போல சனிக்கிழமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த விஷ்ணு ரஞ்சித் அது மட்டும் இல்லாம இந்த திருமூர்த்தி இந்த 3 பேருமே 2 வீலரை 2 பைக்கையும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துல இருந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வயக்காட்டு மேட்டுக்கு தாங்க தேர்ந்தெடுத்து அங்கே போகிறாங்க குடிக்கிறதுக்காக. அதே மாதிரி ஒயின் ஷாப்லேயே இவங்களுக்கு தேவையான சரக்குலாம் வாங்கிக்கிட்டு சைடிஷாக மாட்டுக்கறி தாங்க வாங்குறாங்க, அதாவது பீஃப் தான் வாங்குறாங்க. அப்படி பீஃப் வாங்கிக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த வயக்காட்டு மேட்டை தேர்ந்தெடுத்து தாங்க போயிட்டு இருந்துருக்காங்க. அப்படி போனதுக்கு பிறகு இவங்க எப்பயும் போல அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காருவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஏற்கனவே ஆட்கள் இருந்திருக்காங்க. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 நண்பர்களும் 2 வீலரில் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த 3 பேருடைய முகத்தில் யாரோ ஒருத்தர் டார்ச் லைட் அடித்து பார்க்குற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்த உடனே இந்த ரஞ்சித்தோடைய தம்பி இருக்கார் இல்லையா விஷ்ணு, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருவேளை நம்மளை அடிக்க தான் வராங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலி பாட்டில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் ஓங்கி அடிக்கிறாருங்க. அடித்த உடனே அந்த பாட்டில் செதறி துண்டு துண்டாக கீழே கடந்திருக்குங்க அந்த கண்ணாடி துண்டுகள். உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் நெருங்கி வந்துட்டாருங்க இந்த 3 பேர்கிட்டையுமே. யார்ப்பா நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கக்கூடிய அந்த நபரும் இதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்றது ரஞ்சித்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. அண்ணா என்னை தெரியலையாண்ணா, நான் தான் மணியன் வாத்தியாரோடைய பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. வாத்தியாரோட பையனாடா, அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை, ஆனால் அவர் பையன் நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, சரி பார்த்து யாருக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ணாமல் குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு இல்லையா அந்த இடத்தோட உரிமையாளர், அவர் ஒரு வித்தியாசமான காட்சி அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு கையில் வச்சு உடைச்சிருக்காரு இல்லையா அந்த பாட்டில் துண்டுகள் தாங்க அவருடைய டார்ச் லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க, பாட்டியில் போய் இங்கனுக்குள்ளே போய் செதற விட்டுருக்கீங்களே, விவசாயம் பார்க்கக்கூடிய இடம் இது, வரக்கூடிய ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் காலில் பட்டுச்சுன்னா காலில் குத்தி கிழிச்சிடும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அனுமதியே சொல்லியிருக்க மாட்டேன், இது எப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைனா இது ஆல்ரெடி யாரோ உடச்சு போட்டது மாதிரி தெரியுது, நாங்கள் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்கிறாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் உட்கார வேணாம், இந்த இடத்த தாண்டி மறுபடியும் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே 2 மரம் இருக்குது, ஆலை மரம் இருக்குது, அந்த 2
இந்த ஆலமரத்துக்கு ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே இந்த 3 நண்பர்களும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கேலாம் போகலண்ணா, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம், முடிச்சிட்டோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாக பொறுமையாக அடிச்சுட்டு நீங்கள் கிளம்பி போங்க, நான் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல நீங்கள் அடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கட்டன் ரேட்டாக சொல்லிக்கிறாருங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு இந்த ரஞ்சித் அவருடைய தம்பி விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து முறைச்சபடி இருந்திருக்கிறாரு. என்ன காரணன்றது உங்களுக்கே தெரியும். அவர் பாட்டில கீழே அடிச்சு உடைக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உடனே இந்த 3 பேரும் கிளம்பி அந்த பைக் எடுத்துக்கிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி ஆலமரத்துக்கிட்ட போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது, இடம் நிறைய இடம் இருந்திருக்குது. பரவாயில்லடா, நம்ம முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் போல, நல்ல வேளை அவர் அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னது காரணமே இப்போ தானே புரியுது. இப்போ நம்ம ஒரு மணி நேரம் இங்கேயே இருந்துட்டு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே இவங்க ஆல்ரெடி ஒரு ஃபுல்லு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஆளுக்கு ஒரு கோட்டரை அடித்து சாத்தியிருக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு அங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பீஃபை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க பக்கத்துலேயே ஏதோ ஒரு பூனை கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எங்கேருந்து இந்த பூனை கத்துது அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரும் நோக்கி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடையிலேயே 4வதாக ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பூனை தாங்க உட்காந்துருக்குது. அந்த கருப்பு பூனையை பார்த்த உடனே இந்த 3 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, அது சாதாரணமாக சின்ன பூனைலாம் கிடையாதுங்க, ஒரு நாய் அளவுக்கு உயரமாக இருந்திருக்குதுங்க, ஒரு காட்டு பூனைன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய பூனையை பார்த்த உடனே இந்த 3 பேரும் மிரண்டு போயிட்டாங்க. உடனே இந்த ரஞ்சித் என்ன பண்றாருன்னா, அந்த பூனையை விரட்டுற மாதிரி தாங்க ட்ரை பண்றாரு. விஷ்ணு என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் விரட்ட வேணாம்டா, நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா அந்த கறியை தேடி தாண்டா அந்த பூனை வந்திருக்குது, ஒரு 2 பீஸ் தூக்கி போட்டோம்னா அதை சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா இந்த ரஞ்சித் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நம்மளே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இன்னும் சரக்கு மிச்சம் இருக்குது, அதை அடிக்கிறதுக்கு சைடிஸ் வேணாமா, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறாத, நான் அந்த பூனையை எப்படி விரட்டணுமோ விரட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து அந்த பூனை மேலேயே தூக்கி எறிகிறாருங்க. அப்படி பூனை மேலே எரிஞ்ச உடனே அந்த பூனையோட முடிகள் பூரா ஒரு மாதிரி கோவம் வந்துச்சுன்னா எப்படி சிலிருக்கும், அந்த மாதிரி தாங்க முடிகள் பூரா சிலிப்பிட்டு வந்திருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூனை விகாரமான முறையில் கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட்டம் பிடிக்குதுங்க. அந்த பூனை ஓடிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. உடனே இந்த ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய நண்பர் திருமூர்த்தியையும் இவருடைய தம்பியையும் திரும்ப திரும்ப பார்க்குறாரு. யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, நீங்கள் தான் அழுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. நாங்கள் எதுக்கிட்ட அழுக போகிறோம், வேற யாரோ அழுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் கிட்ட அவங்க சொல்லிக்கிறாங்க. உடனே ரஞ்சித் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் இன்னொரு ஆலமரம் இருந்திருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட யாரோ ஒரு நபர் நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. இதை பார்த்த உடனே இந்த ரஞ்சித் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒரு இடத்துக்காரர் தான் இங்கே நிற்கிறார் போல, சரக்கு சாப்பிட்றது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறார் போல, அவருக்கு நம்ம கொஞ்சம் சரக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி டக்குன்னு அவருக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு எந்திரிக்கிறாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 நண்பர்களுமே சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், நீ பேசாமல் உட்காரு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இருந்தாலுமே இந்த ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னா, மனசு கேட்காம அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சரக்கு எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு அந்த கப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கிட்டே போகிறாருங்க. அப்படி ஆலமரத்துக்கிட்ட நெருங்கி போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது இவருக்கு ஒரு பேரெதிர்ச்சி காத்திருக்குண்டு. என்ன காரணம்னா, இங்கே நிற்கக்கூடியது ஒரு ஆண் மகனே கிடையாதுங்க, ஒரு பெண்மணி தான் நிற்கிறாங்க. பெண்மணியை பார்த்த உடனே, சாரிங்க, நீங்கள் யாருன்ற தெரியாமல் நான் சரக்கு கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு பசிக்குதா, நான் இப்பயே இந்த சரக்கு கொண்டு போய் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கறியை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அந்த பெண்மணி அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஓன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குது போல, அதனால தான் அழுதபடியே இருக்குது, நம்ம போய் சைடிஸ் எடுத்து தரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் இவருடைய நண்பர்கள்கிட்டே வராருங்க. அது ஒரு ஆண்மகனே கிடையாதுடா, அது ஒரு பெண்மணி, தெரியாதனமாக நான் பாட்டுக்கு சரக்கை கொண்டு போய் அவர் முன்னாடி நீட்டிட்டேன், நான் இந்த கறியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கறியை கொஞ்சம் கையில் எடுத்துருக்கிறாருங்க. எடுத்த உடனே அந்த 2 நண்பர்களும் வேணாம்னு தடுத்துருக்குறாங்க. அதையும் கேட்காம இந்த ரஞ்சித் அந்த பெண்மணிக்கிட்டே போயிருக்கிறாருங்க. அப்படி பெண்மணிக்கிட்டே போயிட்டு அந்த பெண்மணி கையிலேயே கொடுத்துருக்காருங்க. ஆனால் அந்த பெண்மணி அந்த கறியை வாங்கவே இல்லை. வாங்காமலே இருக்காங்களே, சரி நம்ம கீழே வச்சுட்டு போவோம், கூச்சப்படுறாங்க போல, சாப்பிட்டுட்டு எடுத்து அப்படின்ற மாதிரி தாங்க கீழே வச்சுட்டு இவர் மறுபடியும் இவருடைய நண்பர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வராருங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 3 பேரும் மறுபடியும் சரக்கை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது எதிர்புறத்தில் அந்த மரத்துக்கிட்டேயே இந்த ரஞ்சித் உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவர் கொண்டு போய் வச்சார் இல்லையா, அந்த சைடிஸை பயங்கரமாக வேகமாக தின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு இந்த பெண்மணிக்கு, ஏன் இப்படி வேகமாக எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ரஞ்சித் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய 2 நண்பர்களுமே திரும்பி பார்க்கவே இல்லைங்க. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க போல, சாப்பிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி இருந்திருக்காங்க.
கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் யாரோ ஒரு பெண்மணி ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க அழுகுறல் சத்தம் பயங்கரமாக இவங்களுடைய காதுகளில் கேட்டிருக்குது. அதே பெண்மணி தாண்டா அழுகுது போல, நம்மளோட சைடிஸுக்கு அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சைடிஸ் எல்லாமே காலியாக இருக்குதுங்க. சைடிஸ் எல்லாமே தீந்துருச்சே, அந்த பொண்ணுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் இவருடைய நண்பர்கள்கிட்ட கேட்குறாருங்க. நான் வேணா வண்டி எடுத்துகிட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்று வேணாம், நம்ம சரக்கு அடிச்சு முடிக்க போகிறோம்ல, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்களுமே எந்திரிக்கிறாங்க. ஆனால் இந்த ரஞ்சித்துக்கு மனசு கேட்காம அந்த பொண்ணு எதுக்கு அழுகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மரத்துக்கிட்டே போயிருக்கிறாரு. நீ தனியாக போகாதரா, நாங்களும் கூட வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறத கேட்க மாட்டுறாரு இல்லையா. அதனால தாங்க மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்களுமே இந்த ரஞ்சித்தை பின்னாடியே போகிறாங்க. அப்படி இந்த 3 நண்பர்களும் அந்த மரத்துக்கிட்ட நெருங்கினது மட்டும் தாங்க அந்த இடத்துல யாருமே காணோம், யாருமே இல்லை. அப்புறம் அழுகுறல் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 நண்பர்களுமே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே வேளையிலேயே காற்று சூறாவளி காற்று மாதிரி தாங்க பயங்கரமாக அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே பெண்மணி ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க ஒரு ஒப்பாரிக்கிற மாதிரி அலங்காரமான சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த 2 நண்பர்களுக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே ரஞ்சித்தை பார்த்துட்டு வாடா கிளம்பி போயிடலாம், எனக்கு என்னமோ தப்பாப்படுது, இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனாலுமே இந்த ரஞ்சித்தை கேட்குற மாதிரியே இல்லை. அந்த பெண்மணி இங்கே தாண்டா நின்றுக்கிட்டு இருந்தா, வேணா கீழே குனிச்சு பாரு, அந்த கறியில் ஒரு பீஸை கூட காணாம், எலும்பு கொண்டு எடுத்து சாப்பிட்ருக்காடா, அப்போனா அவள் இங்கே தானே இருக்கணும், அது யார் என்னன்றது தெரியாமல் நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போகிறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சொல்ல கேட்க மாட்டானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் பொழுதே இங்கே 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா, அந்த 3 பேரில் இந்த ரஞ்சித்தோடைய கழுத்துக்கிட்டேயே ஏதோ ஒன்று ஈரமாக உழுகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. உடனே அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த டச் மொபைலை ஆன் பண்ணி அவருடைய கழுத்தில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய கழுத்தில் ரத்த கலரில் தாங்க சிவப்பு கலரில் இருந்திருக்குது. ஏதோ ஒன்று உழுகுதுரா, மேலே இருந்து தான் உழுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் அந்த மரத்தை நோக்கி மேலே வந்து ஒசந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் கற்பனையை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கோட கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த கிளைகள் வழியாகவே யாரோ ஒரு பெண்மணி தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தாங்க தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. இந்த காட்சியை பார்த்த இந்த 3 நண்பர்களுக்குமே கொலையே நடுங்கி போயிடுச்சு. யாரோ ஒரு பெண்மணி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காடா, இவ்வளவு நேரம் இங்கே வந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்தால அந்த பெண்மணி தாண்டா தூக்கு போட்டு தொங்கிட்டா, அவளை வந்து காப்பாத்தண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் வந்து அந்த மரத்தில் ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. வேணாம்டா, சொன்னா கேளு, இந்த இடத்துல இருக்கிறத நம்ம தான், ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம 3 பேர் தாண்டா அடிப்படும், தயவு செஞ்சு வா கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு கரிய பூனையை விரட்டினாங்க இல்லையா, அதே பூனை தாங்க இவங்களுக்கு எதிர்ப்புறத்துலேயே ஆப்போசிட்லேயே வந்து நிற்கிதுங்க. அந்த பூனையை பார்த்த உடனே மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்களுக்குமே கொலையை நடுங்கி போயிடுச்சு. எனக்கு என்னமோ தப்பா தெரியுது மச்சான், வாடா கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த திருமூர்த்தி சொல்றாருங்க. அதே மாதிரி இந்த விஷ்ணுவும் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. வாடா, ஏன்டா அப்படி சொல்ல கேட்காம இவங்களுக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கிற, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த ரஞ்சித் வந்து அந்த மரத்தோட கிளையில அந்த பெண்மணி தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்தையும் உத்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மேலே பாருங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதுதான் அந்த பெண்மணி தொங்குதுன்னு தெரியுதுல, அதை மறுபடியும் பார்க்க சொல்றே அப்படின்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. அது கிடையாது, நீ மறுபடியும் அந்த மேலே வந்து உத்து பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. 3 பேரும் பார்க்கும்பொழுது மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க தட்டுப்பட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஒரு பெண்மணி தூக்கில் தொங்கின மாதிரி தானே தெரிஞ்சிருக்குது. ஆனால் இப்பொழுது அந்த இடத்துல அந்த பெண்மணியே காணாங்க. அதுக்கு பதிலாக அந்த மரத்தோட கிளைகளுக்கு இடையிலேயே ஒரு கருகருன்னு ஒரு கோரமான உருவத்தோற்றம் தலைமுடியை விரிச்சு போட்ட மாதிரி தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்குது. இந்த காட்சியை பார்த்தா இந்த 3 பேரும் வேர்த்து வடவடக்க என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்கே என்னமோ தப்பாக நடக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஒரு பெண்மணியே கிடையாது, அது ஒரு துஷ்ட ஆன்மாடா, வாடா கிளம்பி போவோம், பேய் இருக்கும் போலடா வாடா அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுருக்காரு. உடனே இந்த ரஞ்சித்துக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் வேர்த்து வடவடக்க இந்த 3 பேருமே அந்த 2 வீலர்கிட்டே வந்துருக்கிறாருங்க. அப்படி 2 வீலர் கிட்ட வந்ததுக்கு பிறகு இந்த ரஞ்சித் மட்டும் தனியாக ஒரு பைக் எடுத்துருக்கிறாரு. இந்த விஷ்ணுவும் இந்த திருமூர்த்தியும் ஒரு பைக்கில் ஏறி இந்த 3 பேரும் கிளம்பி போக ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுதே அதே பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக இவங்களுடைய காதுகளை கிழிக்கிற மாதிரி தாங்க கேட்டிருக்குது. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம இந்த 2 நண்பர்களும் அவங்களுடைய பைக் எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் இந்த ரஞ்சித் மட்டும் பைக்கை வந்து ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, பின்னாடி திரும்பி பார்த்துருக்காருங்க. அதே கரிய உருவம் அந்த மரத்துக்கிலேயே தத்ரூபமாக இவர் முறைச்சு பார்த்தபடியே நின்றுட்டு இருந்துருக்குதுங்க. இதை வந்து நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது, நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் அந்த வயக்காட்டு மேட்லேயே ஓரளவுக்கு கடந்து வந்துட்டாங்க. ஏற்கனவே இவங்க உட்காந்து சரக்கடிச்சு
அடிச்சாங்க இல்லையா, அதே இடத்துக்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது மறுபடியும் உங்கள் 3 பேருடைய முகத்தில் டார்ச் லைட் அடித்து பார்க்குற மாதிரி தெரியுதுங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க, ஏற்கனவே அந்த இடத்தோட உரிமையாளர் ஒருத்தர் இங்கே அடிக்கக்கூடாது அப்படின்னாரு இல்லையா, அதே நபர் தான் நமக்குள்ளே நிற்கிறாரு. என்னப்பா சரக்கு அடிச்சிட்டிங்களா, கிளம்பிட்டீங்களா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அவருடைய கண்கள் இந்த ரஞ்சித்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்றை வந்து உத்து பார்க்குற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. பின்னாடி பார்க்க இவரை வந்து முகத்தை பார்க்க இப்படியே தாங்க மாறி மாறி பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த 3 நபர்களுமே போதையில் இருந்த காரணத்தினால எதுக்கு அவர் இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கிறாங்க. நீங்கள்லாம் உருப்பிடுவீங்கடா, நீங்கள் ரொம்ப மோசமான பசங்களாக தான் இருக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே உங்களுடைய வீட்டில் சொன்னால் தான் சரியாக வரும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. எதுவுமே புரியாமல் இந்த 3 நபர்களுமே அந்த பைக் எடுத்துகிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்துருக்குறாங்க. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, ரஞ்சித்தோடைய தம்பி, அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அதனால உன்னுடைய வீட்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த டெரஸ்லேயே வந்து தூங்குறேன். அப்படி உங்களுடைய கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த திருமூர்த்தி என்ன பண்ணுறாருனா, அவருடைய பைக் எடுத்துகிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவருமே அதே கிராமத்தை சேர்ந்தவர் தானே, அதனால அவருடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க. அப்படி போனதுக்கு பிறகு இந்த விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாருனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அதனால இன்னைக்கு நான் வந்து உன் கூட தூங்குறேன், காலையில் அதிகாலை விடிஞ்சதுக்கு பிறகு நான் எந்திரிச்சு என்னுடைய வீட்டுக்கு போயிருண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே தன்னுடைய தம்பி தான் சரி கூட தூங்குறேன்றான்ல, பயப்படுறேன்றான், வா அவனும் வரட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இவரை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே மொட்டை மாடிக்கே ஏறி போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்க இருவருமே இவங்களுடைய வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெரஸில் தாங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்படி படுத்து தூங்கியுமே இந்த இருவருக்குமே தூக்கம் வராத காரணத்தினால இந்த ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த டச் மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய தம்பி விஷ்ணு கண்ணை சேர்ந்துருக்கிறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இவருடைய மேலேயே யாரோ ஒருத்தர் கை போடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இப்படி கையை போடுற காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போய் இந்த விஷ்ணு வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்ச உடனே இவருடைய அண்ணனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. நானே பயத்தில் நடுங்கினபடி இப்போதான் வந்து கண்ணே அசந்தேன், தூங்க விடாம மேலே மேலே கையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் தள்ளிப்படுற அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்கிறாரு. ஒன்றுமே புரியாமல் இந்த ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறாருனா, ஏன்டா போதையில் உளறிட்டு இருக்க, உன் மேலே நான் எங்கடா கையை போட்டுட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு செல்ல நோண்டிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. நீ முதல் தள்ளிப்படு, என்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க தள்ளி படுக்க சொல்லிட்டு இவர் வந்து தள்ளி படுத்துருக்கிறாருங்க. அப்படி படுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்குங்க. மறுபடியும் ஒரு கண்ணை செஞ்சு தூங்காவே ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு பிடிச்சி யாரோ அமுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க இந்த விஷ்ணுவுக்கு. டக்குன்னு முழிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணியோட உருவத்தை பார்த்தார் இல்லையா, அதே பெண்மணியோட உருவம் தாங்க கோரமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவம் இவருடைய நெஞ்சு மேலே ஏறி இவர் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு கத்திட்டு தாங்க டக்குன்னு அந்த மாடியிலேருந்து எந்திரிச்சு நிற்கிறாருங்க. இதை பார்த்துட்டு இருந்தா ரஞ்சித்துக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடா திடீர்னு கத்திட்டு இருக்கிற, உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த உருவம் என்னை கொலை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுதுடா, வாடா எந்திரிச்சு கீழே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, பேசாமல் மூடிட்டு படுறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் திட்டி இருக்கிறாருங்க. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் கிளம்பி என்னுடைய வீட்டுக்கே போகிறேன், ஆளா விடுற சாமி அப்படின்ற மாதிரி தாங்க துண்டக்கானா துணி காணாமட்டு இந்த விஷ்ணு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க அவருடைய வீட்டுக்கே. எதுக்கு இப்படி உழம்பிகிட்டே இருக்கிறான் என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுக்கிறாருங்க. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவரை யாரோ எழுப்புற மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் இவங்களுடைய அம்மா தான் நிற்கிறாங்க. என்னடா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா, சரி கீழே போய் தூங்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால காலையில் ஒரு 11 மணி வரை நீ தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ரஞ்சித்துமே எந்திரிச்சிட்டு இவருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த ரூம்லேயே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இவருடைய வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்ட உடனே இந்த ரஞ்சித் வந்து அவருடைய தூக்கத்தை வந்து டக்குன்னு எந்திரிச்சு அவருடைய பெட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி கத்தக்கூடிய நபர் யாருன்னு பார்க்குறாருங்க, இவருடைய அப்பா தாங்க திட்டிகிட்டு இருந்திருக்கிறாருங்க. இவருடைய அப்பா வாத்தியார் தானே, அந்த மணின்னு தான் கத்திட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சு, எதுக்கு இப்படி அப்பா கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ரூமை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. அப்படி ரூமோடைய கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய அப்பா ஹாலோட மையப்பகுதியில் நின்றுக்கிட்டு அந்த நாயை வெளியே வர சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாரு. எதுக்கு இப்படி நம்மளை தான் திட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து பயந்துக்கிட்டே அந்த ரூம் கதவை வந்து திறந்துட்டு பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய அப்பா கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பரம்பை எடுத்துக்கிட்டு இவர் வந்து அடிக்கவே வந்திருக்கிறாருங்க. அவர் ஆல்ரெடி வாத்தியார் அப்படின்றனால அவர்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிரட்டுறதுக்காக கையில் பெரம்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க அந்த பெரம்பை எடுத்துக்கிட்டு இவரை அடிக்கிற மாதிரி முன்னாடி வந்துட்டாருங்க. நேற்று நைட்டு எங்கடா போனா, என்னடா பண்ணி தொலைச்சா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல, நேற்று நானும் என்னுடைய நண்பர்களும் சரக்கு அடிக்கிறதுக்காக போயிட்டோம், வாரத்துக்கு ஒரு முறை போவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா,
அதை ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி அடிக்க வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய அப்பா கண்டமணிக்கு அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள 2 நபர்கள் உள்ள நுழையிற மாதிரி தெரியுதுங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இவருடைய நண்பரான திருமூர்த்தியும் இவருடைய தம்பியான விஷ்ணுவும் தாங்க. என்னையும் இப்படிதான் வீட்டில் சத்தம் போட்டாங்க, எதுக்கு இப்படி சத்தம் போடுறாங்கன்றதே ஒண்ணுமே தெரியலடா, என்னதான் பிரச்சனை நடக்குதுன்றது புரியல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அப்பா மறுபடியும் சொன்னதை தான் சொல்றாரு. குடும்பமான கௌரவம் எல்லாத்தையுமே வாங்கிட்டியடா, இங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமத்து மக்களும் நம்ம மேல ஒரு மரியாதையோடு இருந்தாங்க, ஆனா எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கே, நீ எல்லாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாரு. என்னப்பா சொல்றீங்க, இங்க இப்ப வரைக்கும் என்ன பேசுறீங்கன்றது ஒண்ணுமே புரியல, நேற்று நாங்க சரக்கடிக்க போனது உண்மைதான், ஆனா யாருக்கிட்டையும் எந்த வம்பும் பிரச்சனையும் வச்சுக்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடியே சொல்லிக்கிறாருங்க. நீ எதுவுமே பண்ணாமையா ஊர் ஃபுல்லா உன்னுடைய பேர் நாரி போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய அப்பா திட்டி இருக்கிறாருங்க. என்ன சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்ற கேட்கும் பொழுது உங்களுடைய அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த 3 நபர்களுக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அப்படி இந்த ரஞ்சித்தோடைய அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று குடிக்க போனது சரி, குடிச்சிட்டு வரப்போ ஒரு பொண்ணை உங்களுடைய வண்டியில் ஏற்றிட்டு வந்தீங்கல்ல, அந்த பொண்ணு யாரு, எதுக்கு இப்படி கேடான ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த 3 பேருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை, சரக்கடிக்க போனது உண்மைதான், அதை நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் நாங்கள் பேசலை, எந்த ஒரு பொண்ணையும் எங்களுடைய பைக்கில் ஏற்றலை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க, உன்னுடைய முறப்பொண்ணுக்குமே தெரிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, என் முறப்பனுக்கு தெரிஞ்சு போச்சா, நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படி பழி போடுறீங்க, நாங்கள் அப்படி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றத யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேட்கும் பொழுது, அது வேறு யாரும் கிடையாதுங்க, இவங்க வந்து ஒரு இடத்துல சரக்கு அடிக்கும் பொழுது அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விரட்டினார் இல்லையா, அதே நபர் தாங்க இந்த விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லிக்கிறாருங்க. இந்த விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட மட்டும் சொல்லாமல் இந்த கிராமத்து முழுக்க தம்பட்ட அடிச்ச மாதிரி தாங்க இந்த விஷயத்தை போட்டு உடச்சிருக்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த ரஞ்சித்துக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. உடனே இந்த நபரை போய் நான் அடிக்காம மாட்டேன், இல்லாத பொல்லாதெல்லாம் பொய்யா சொல்லி என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட என்னை வந்து கெட்ட பேர் வாங்கி வைக்கிறானா, அவனோட கைகால உடைக்காம மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட கிளம்பிக்கிறாருங்க. அதே மாதிரியே மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் இருக்காங்களே, விஷ்ணு மற்றும் திருமூர்த்தி, 3 பேருமே சேர்ந்து தாங்க ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த வயக்காட்டு மேட்டுக்கு போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்தோட உரிமையாளர் அந்த இடத்துல இல்லைங்க. அவருடைய வீட்டையே நம்ம போய் பார்த்துறோம் அப்படின்னு மாதிரி தாங்க அவருடைய வீட்டுக்கு போய் அந்த நபருடைய கழுத்தை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அடிக்கிற மாதிரி தாங்க கையை வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்களை பற்றி இல்லாத பொல்லாத பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்ப, ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் எங்கடா போய் சொன்னேன், நீங்கள் தாண்டா ஒரு பொண்ணை ஏற்றிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்கிறாரு. என்னையா சொல்கிற, நாங்கள் 3 பேர் தாயா வண்டி எடுத்துகிட்டு போனோம், தேவையில்லாமல் எதுக்கே அப்படி பொய்யா சொல்லியிருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் பார்த்தேன்டா, நான் பார்த்தது தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஒரு வண்டியில் தனியாக போனியா, உன்னோட 2 நண்பர்கள் வந்து தனியாக ஒரு பைக்கில் போனாங்களையா, அப்படி நீ போகும்பொழுது உன் பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா, அந்த பொண்ணு என்னை நல்லா உத்து பார்த்துட்டு போனா, அது இன்ன வரைக்கும் என்னுடைய கண்ணிலே இருக்குது, அந்த பொண்ணு யாருன்றதே தெரியல, அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது கூட பின்னாடி நான் திரும்பி பார்த்துட்டே பேசினேன், நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி திட்டினேன், அது கூட உங்களுக்கு தெரியலையா, யார் அந்த பொண்ணு, எதுக்காக இப்படி உங்களுடைய குடும்பத்தினருக்கு முன்னாடி இப்படி வந்து ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த ரஞ்சித்துக்குமே யாவும் வந்திருக்குதுங்க, முதல் நாள் இரவு நடந்த விஷயங்கள் எல்லாமே. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 பேருமே அந்த வீட்டை விட்டு அவர் அடிக்காமல் சண்டை போடாமல் வெளியே வந்திருக்கிறாங்க. நேற்று இரவு நடந்தது எல்லாமே தப்பாக தாண்டா தெரியுது, எதுவுமே போதையில் யாபத்துக்கு இல்லை, இப்பொழுதாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக யாபம் வருது, இரவு நேரத்தில் நமக்கு சரக்கு அடித்தது, அந்த நேரத்தில் ஒரு மரத்துக்கிட்ட ஒரு பெண்மணி நின்றது, அதுக்கு பிறகு அந்த மரத்துலேயே யாரோ ஒரு பெண்மணி தூக்கு போட்டு தொங்கின மாதிரி அந்த காட்சியெல்லாம் பார்த்தது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி தான் நம்ம வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணியிருக்குது. இந்த விஷயத்தை தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் நினச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இவருடைய ஃபோனுக்கு யாரோ ஃபோன் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க இந்த ரஞ்சித்தோடைய மொபைல் நம்பருக்கு. அப்படி அடிக்கக்கூடிய அந்த நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய முறப்பொண்ணான செல்வி தாங்க. அட்டன் பண்ண உடனே இவங்களுடைய முறப்பொண்ணு செல்வி கண்டமணிக்கு திட்டுறாங்க. உனக்கு எனக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 குடும்பத்தினரும் முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ ஏன் மேலே ஆசைப்படுறது ரைட்டு, ஆனால் யாரோ ஒரு பொண்ணை நீங்கள் 3 பேரும் வண்டியில் ஏற்றிட்டு போயிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா, என்னுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்துலேயுமே மண்ணெளி போட்டியே, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் நீ என்னை தேடி வர வேலை வச்சுக்காத, ஃபோனை வைடா அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட கட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஏற்கனவே அந்த ஆன்மாவை பார்த்தார் இல்லையா, அந்த பெண்மணியை பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சுக்கிறாருங்க நடு ரோட்லேயே. உடனே இந்த 3 பேருமே அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இவங்களுடைய அப்பா கோபத்தில் அத்துமீறி இந்த 3 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி இருக்கிறாரு. நாங்கள் சொல்கிறத நம்புங்க, நாங்கள் 3 பேருமே அந்த பொண்ணை ஏற்றிட்டு வந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது,
அப்படின்ற மாதிரி அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அத்தனை விஷயத்தையுமே போட்டு உடச்சிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுடைய அப்பாவும் இவங்களுடைய குடும்பத்தினரும் யாருமே இந்த விஷயத்தை நம்புறதுக்கு தயாராகவே இல்லைங்க. அந்த பொண்ணு இந்த 3 பேரும் ஏற்றிட்டு வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க, அதை மறைக்கிறதுக்காக பேய் பிசாசுன்னு கதை விடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்னை வந்து நம்பவே மாட்டீங்களா, நான் என்ன தான் பண்ணி உங்களை வந்து நம்ப வைக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க காலடியிலே போய் விழுந்துட்டாருங்க. அதன் பிறகு இந்த ரஞ்சித்தோடைய அம்மா இவங்களுடைய அப்பா கிட்டே கெஞ்சி கதறி அவனை மன்னிச்சுக்கோங்க, அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, இந்த மாதிரி தவறில் அவன் ஈடுபடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமேல் என்கிட்ட இவன் பேசவே கூடாது, இந்த வீட்டில் இருண்டு போட்டோம், ஆனால் எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அதே மாதிரி இவன் வந்து காதலிச்சான் இல்லையா இவனுடைய முறப்பொண்ண, அவளுக்கும் இவனுக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமணம் அப்படியே நின்று போச்சு. அவங்க வீட்டில இருந்து ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க, இனி அதை பற்றி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசிட்டு அவருடைய ரூம்க்கு போயிருக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த ரஞ்சித்தோடைய தம்பி விஷ்ணுவும் இந்த திருமூர்த்தியும் என்ன பண்ணுறனே தெரியாமல் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டே போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதனாலேயே வித்து பிடிச்சி இந்த ரஞ்சித் தன்னுடைய காதலிச்ச அந்த முறப்பொண்ணு நமக்கு வந்து கிடைக்காம போயிரும் போல அப்படின்ற மாதிரி தாங்க மனவேதனையில் துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அன்றைய இரவு நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்கும். இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆன்மா இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தாங்க ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நடுநிசி நேரம். அந்த சமயத்தில் இந்த ரஞ்சித்தோடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படின்றக்காக அவங்களுடைய ரூம்லேருந்து டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே ஹாலோட மையப்பகுதிக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி யதார்த்தமாக வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஹால்லேருந்து யாரோ ஒரு பெண்மணி அப்படியே கிராஸ் பண்ணி போகிற தாங்க தெரிஞ்சிருக்குது. யார் இந்த பெண்மணி, இந்த பெண்மணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா, இந்த பெண்மணி எதுக்காக அந்த ரூமுக்கு போறா அப்படின்னு மாதிரி தாங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த பெண்மணி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குழந்தை இருக்கார் இல்லையா ரஞ்சித், அவருடைய ரூம்குள்ளே தாங்க நுழையிறாங்க. இப்படி ரஞ்சித்தோடைய ரூம்குள்ளே தான் நுழையிறாங்க. காலையில் அவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு, இது எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் இந்த ரஞ்சித் தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்க்குறாங்க. உடனே நம்ம வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பின உடனே இவங்களுடைய கணவருமே கோவத்தில் கொந்தளிச்சு போய் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி வெளியே வந்த உடனே இந்த இருவருக்குமே பயங்கரமான ஒரு அழுகுறல் சத்தம் கேட்குதுங்க. அந்த நான் பார்த்தேன் இல்லையா அதே பெண்மணி தான் அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுது, உங்களுடைய தம்பியோட ரூம்குள்ளே தான் போன மாதிரி தெரியுதுங்க, நீங்கள் என்னை நம்பலைன்னா வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க ரூம் கிட்டே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அப்படி ரூம் கிட்ட வந்த உடனே அதே சத்தம் வேற ஒரு திசையிலேருந்து கேட்குற மாதிரி தெரியுது. போடி கிறுக்கச்சி, அந்த சத்தம் வேற எங்கேயோ கேட்குற மாதிரி தெரியுது, என்னுடைய தம்பியோட ரூம்குள்ள இருந்து கேட்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ற, வேற எங்கேயோ அழுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் அந்த ஒரு ஹால் இருக்கு இல்லையா அந்த ஹாலை விட்டு வாசக்கதவு திறந்து வெளியே போய் நிற்கிறாங்க. அப்படி இந்த கணவன் மனைவி வெளியே நிற்கும் பொழுது இவங்க இருவருக்குமே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹாலுக்கு வெளியே பால்கனி மாதிரி அமைப்பு இருந்திருக்குதுங்க. அந்த பால்கனியில் தான் யாரோ ஒரு பெண்மணி நின்றபடி அழுதுட்டு இருந்திருக்காங்க. யாருமா நீ, எதுக்குமா இங்கே அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி விறுவிறுன்னு நடந்து இவங்க நிற்கக்கூடிய இடத்த கிராஸ் பண்ணி இவங்களுடைய தம்பியோட ரூம்குள்ளே மறுபடியும் நுழையிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு தம்பியோட ரூம்குள்ளே தான் போகிறா அப்படின்ட்டு, நீங்கள் நம்பவே இல்லை, நீங்கள் உடனே உங்களுடைய அப்பா அம்மாவை எழுப்புங்க, இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. பயத்திலேயே இவங்களுடைய இந்த ரஞ்சித்தோடைய அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவையும் எழுப்புறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய தம்பி ரஞ்சித் இருக்கார் இல்லையா அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி போன பிறகு சந்தேகத்தோடய இவருடைய ரூம் கதவை அப்படி மெல்ல திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது இந்த அனைவருக்குமே பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ரஞ்சித்தோடைய அண்ணி சொன்னாங்க இல்லையா அதே பெண்மணி தாங்க இந்த ரஞ்சித்தோடைய ரூம் கிட்டே அவருடைய பெட்டுக்கிட்டே சம்மணங்கள் போட்டு உட்காந்துருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. உடனே இந்த வாத்தியாராக இருக்கக்கூடிய இந்த மணியன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பையன் மேலே தான் தப்பு, அந்த பெண்மணியை தைரியமாக வீட்டுக்கே கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பெரம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பையனுடைய ரூம்குள்ளேயே நெருங்கி போயிட்டாருங்க. அவனை அடித்து இன்றைக்கி கொல்லாம விட மாட்டேன், என்னுடைய குடும்ப கௌரவத்தை எல்லாத்தையுமே குழி தோண்டி புதச்சிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட உள்ள நுழைகிறாரு. நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஒரு பெண்மணி தான் அவருடைய ரூம்குள்ளே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காரு. ஆனால் அந்த ரூம்குள்ளே இருக்கிறது ஒரு பெண்மணியே கிடையாதுங்க, நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு துஷ்ட ஆன்மா தான் அங்கனுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்குது. உடனே கோபத்தோட உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த குச்சியை ஓங்கும் பொழுது அந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஜீரோவால்ஸ் வெளிச்சத்தில் அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் கருன்னு ஒரு கோரமான தோற்றமாடு தாங்க தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச உடனே ஆணை கத்திக்கிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்திருக்கிறாரு. விழுந்த உடனே அந்த கறி உருவம் டக்குன்னு காற்றுல கரையிற மாதிரி தாங்க டிசப்பியர் ஆயிருக்குது. தன்னுடைய கணவர் சத்தம் போடுறதை பார்த்துட்டு இந்த ரஞ்சித்தோடைய அம்மா அந்த ரூம்குள்ளே நெருங்கி ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஞ்சித்தோடைய அண்ணன் அண்ணியுமே ஓடி வராங்க. இவங்களுடைய கணவரை பார்த்துட்டு என்னாச்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
தன்னுடைய பையனை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித்துடைய அப்பா சொல்கிறாருங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே எதிர்ப்புறத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய பையன் பெட்டில் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பையனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவங்க அனைவருக்குமே பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் ரஞ்சித் ஃபிக்ஸ் வந்த மாதிரி தாங்க துடியாக துடிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிணத்தை இறைச்சா அப்படி ஒரு மோசமான துர்நாற்றம் வீசும். அப்பேற்பட்ட ஒரு துர்நாற்றம் தாங்க இந்த ரஞ்சித்துடைய ரூமை சுற்றி வீசிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபிக்ஸில் வந்து துடிச்சிருக்காரு இல்லையா, அவர் கையில் வந்து ஏதாவது ஒரு இரும்பை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித்தோடைய அண்ணன் ஓடி போய் ஒரு சாவி எடுத்து அவருடைய கையிலே கொடுத்துருக்காருங்க. அப்படி கொடுத்ததுக்கு பிறகு தாங்க கொஞ்ச நேரத்திலே அவருடைய ஃபிக்ஸே வந்து நின்றுருக்குது. அவருடைய வாயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவரை வந்து ஃபேன் காத்திலே படுக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அப்பா வந்து ஆல்ரெடி நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி தானே சரிஞ்சாரு. அவருக்குமே முகத்தில் தண்ணி அடிச்சுட்டு ஹாலில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க நம்பி என்னுடைய பையன் மேலேயே நான் பழி போட்டுட்டேன். அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவனை தேடி ஏதோ ஒரு ஆன்மா பின்தொடர்ந்து வந்திருக்குது. அதனால தான் இப்படி எல்லாமே மோசமாக நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. உடனே இந்த ரஞ்சித்துடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் பூஜை ரூமுக்கு போய் இவங்களுடைய குலதெய்வம் வந்து சுடலை மாடந்தாங்க. அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த விபூதி பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு இவங்களுடைய அப்பாவுக்கும் இவங்களுடைய பையனுக்கும் கொடுக்குறாங்கங்க. அப்படி கொடுத்ததுக்கு பிறகு தாங்க இந்த இருவருமே இயல்பான நிலைமையிலே மாற ஆரம்பிக்கிறாங்கங்க. விடிய காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த இருவருமே நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம். அது வரைக்கும் இவங்களை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க விடிய இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே தூங்காமல் காத்துட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு தாங்க இவருடைய தம்பி சித்தப்பா பையன் இருக்கார் இல்லையா விஷ்ணு, அவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க. இவருடைய நண்பருக்குமே திருமூர்த்திக்குமே தெரிஞ்சிருக்குது. இப்படி இந்த 3 குடும்பத்தினருமே ஒன்றாக சேர்ந்து இவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சுடலை மாடன் கோயிலுக்கு தாங்க வராங்க. அப்படி சுடலை மாடன் கோயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரியோட உடம்புல அருள் வந்து இறங்கியிருக்குதுங்க. நான் சுடலை மாடன் தான் வந்திருக்கிறேன், உனக்கு என்னடி வேலை, எதுக்கு என்னுடைய பையன் உடம்புலேயே வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி கேட்குறாரு. கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. இவருடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குன்றது நமக்கு தான் தெரியும், ஆனால் அருள் வந்து அப்படியே சாமி சொல்லுது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. இந்த ரஞ்சித்தோட உடம்புல இருந்துக்கிட்டு, என்னுடைய பேர் விசாலாட்சி, நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலாகுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விசாலாட்சின்ற பெண்மணி இவங்களுடைய கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஒரு நபரை வந்து இந்த விசாலாட்சி அப்படின்ற பெண்மணி பல வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே உசுராக காதலிக்கிறோம் அப்படின்ற காரணத்தினால எப்படி நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த இருவருமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி மாதிரி தாங்க உடலுறவு கொண்டிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய இந்த காதலிக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காசு பணம் நல்லா சேர்த்தா மட்டும் தான் உன்னை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் சொல்லிட்டு திருப்பூருக்கே ஓடி போயிருக்கிறாங்க. அப்படி திருப்பூருக்கு போனவர் திரும்ப வருவார் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க தெரியுது இவங்களுடைய காதலை வந்து நம்மளை நல்லா ஏமாத்திட்டு நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அதன் பிறகு அந்த நபரை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ முயற்சி செஞ்சுமே அந்த நபரை வந்து இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கர்ப்பமாகவும் ஆயிருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த விசாலாட்சின்ற பெண்மணியை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்கிறேடி, நீலாம் செத்து போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க தினந்தோறும் திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு மனம் முடிஞ்சு போய் இந்த பெண்மணி நம்ம எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்க்காட்டு மேட்டிலே இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்குல்லையே ஆலமரம், அந்த ஆலமரத்திலேயே தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல ஆன்மாவாக நான் இருந்துகிட்டு இருந்தேன். பசியால் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் பூனை ரூபத்தில் வரும்பொழுது என்னை வந்து இந்த ரஞ்சித் அப்படின்றவன் வந்து கல்லால் அடித்து விரட்டி விட்டான். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவனை ஆக்கிரமிப்பு பண்ணி இவனை வந்து போட்டுத்தலாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருந்து இவனையே ப்ரொசஸ் பண்ணி பின்னாடியே வந்துட்டேன். இவனை விட்டு நான் போக மாட்டேன், இவனோட உசுரை நான் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த சுடல் மாடன் என்ன சொல்கிறாருன்னா, இவனோட உடம்பை விட்டு நீ போய்தாகணும், இல்லை அப்படின்னா என்னுடைய கோபத்துக்கு நீ இரையாயிருவ, உன்னை நான் இதே இடத்துலையே அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணியோட ஆன்மா, நான் இனிமேல் உன்னுடைய உடம்புல இருக்க மாட்டேன், யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு பண்ணியிருக்குது. அதன் பிறகு தாங்க அந்த ஆன்மாவை இவருடைய உடம்பை விட்டு பிரித்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆன்மா மறுபடியும் அந்த வயக்காட்டு மேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்திலேயே தஞ்சம் புகுந்துருக்குதுங்க. இனிமேல் நீ யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த இடத்துல இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்துட்டு போ, ஆனால் உன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு வாங்கிட்டாங்க. அந்த சுடல் மாடனே அந்த ஆன்மாவை விரட்டி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாருங்க. அப்படி அந்த ஆன்மா இந்த ரஞ்சித்தோடைய உடம்பு விட்டு போனால் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரஞ்சித் அப்படின்றவர் கண்ணை முடிச்சுக்கிறாருங்க. இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு காவலாக நான் இருப்பேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி அருள் வந்து மூலியமாகவே சொல்லி அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க.
அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரஞ்சித்தோடைய அப்பா அவங்களுடைய பையன்கிட்டே மன்னிப்பு கேட்குறாருங்க. நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னத விஷயத்தை அப்படியே நம்பி உன்னை வந்து கண்டமணிக்க திட்டேன், அசிங்கசியமாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த ரஞ்சித் என்ன பண்ணுறாருன்னா, நான் குடிக்காமல் இந்த இடத்துல வந்து இருந்திருந்தேன் அப்படின்னா இனிமேல் இந்த பிரச்சனை வந்திருக்கிறாரு. நான் குடிக்கக்கூடிய அந்த காரணத்தினால தான் அந்த வயக்காட்டு மேட்டுக்கு இரவு நேரத்தில் நாங்கள் 3 பேரும் போனோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே. இனிமேல் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஞ்சித் வாக்குறுதி கொடுத்துக்கிறாருங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய முறை பொண்ணு இருக்காங்களே செல்வி, அந்த பொண்ணுமே ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சுக்கூடா, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த ஒரு அமானுஷ்ய தாக்குதலும் பாதிப்பும் இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரியே குடிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அப்படியே நிப்பாட்டி இருக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் குடிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேருமே சத்தியவாக்கும் பண்ணியிருக்காங்கங்க. அதிலிருந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2023 காலகட்டத்தில் நானும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்திலேருந்து நான் குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ரஞ்சித்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.